வணக்கம் நண்பர்களே. இந்த கதையில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பொறுமையின் ரகசியம். வெளிநாட்டில் இலக்கிய பரப்புரை செய்வதற்காக அங்கு நடைபெறவிருந்த மாநாட்டிற்கு செல்ல இருந்த சீடன் ஒருவன் தன் குருவை வணங்கினான். நீ எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருப்பாயா என்று கேட்டார் குரு. பொறுமையாக இருப்பேன் குருவே என்றான் சீடன். உறுதியாக உன்னால் பொறுமையாக இருக்க முடியுமா என்று மீண்டும் கேட்டார் குரு. மாநாட்டில் உனது பேச்சை கேட்பதற்கு ஆளே இல்லாமல் போனாலும் கூட பொறுமையாக இருக்க முடியுமா என்று மறுபடியும் கேட்டார் குரு. அதற்கு, இருப்பேன் குருவே, நன்றாக சிந்தித்து சொல், உன்னால் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க முடியுமா என்று மறுபடியும் கேட்டார் குரு. பொறுமை இழந்துவிட்டான் சீடன். என்ன குருவே, நான் தான் திரும்ப திரும்ப பொறுமையாக இருக்க முடியும் என்று சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறீர்களே என்று அழுத்து கொண்டான். நான் பொறுமையாக இருப்பாயா என்ற ஒரே கேள்வியை 4-5 முறை கேட்டவுடன் நீ பொறுமை இழந்து விட்டாயே, இப்பொழுது தெரிகிறதா? பொறுமையாக இருப்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல என்றார் குரு. தன் தவறை உணர்ந்த சீடன் குருவிடம் மன்னிப்பு கேட்டான். பொறுமை கடலினும் பெரிது என்ற உண்மையை உணர்ந்தான். பொறுமைதான் மனிதனுக்கு மிகவும் தேவை. பூவுலகில் அதுதான் பெரிய சேவை. சோதனை காலம் வரும்போது இன்னும் பொறுமை காப்போம். சுட சுட ஒளிரும் சங்கை போல நாமும் பொறுமை காத்து ஒளிர்வோம். பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு. அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட ஆர்டிசி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.